கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 10ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. பகைவருடன் சமாதானம். தவக்காலத்தின் புனிதமான 10ஆம் நாளில் நாம் இறைவனோடு வாழ அழைக்கப்படுகிறோம். இதன் நடுப்பகுதியில் நம்முடைய மனமாற்ற பயணம் மிகவும் ஆழமான ஒரு நிலைக்கு செல்ல அழைக்கப்படுகிறது. இந்த இறைவார்த்தைகள் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மத்தேயு நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. தவக்காலத்தின் நோக்கமான உண்மையான மனமாற்றம் நீதியின் மேன்மை மற்றும் பகைவரோடு சமாதானம் ஆகியவற்றை மையமாக கொண்டுள்ளது. நாம் நீதியின் பக்கம் இலக்கை நோக்கியுள்ளோமா? நமது பாவங்களுக்கான மன்னிப்பு, பிறரோடு சமரசம் செய்து கொள்வதில் தங்கியிருக்கிறோமா என்ற கேள்விகளை நாம் எழுப்ப கடமைப்பட்டிருக்கிறோம். பாவ மரணத்திலிருந்து வாழ்வு நோக்கிய மனமாற்றம் தான் இன்றைய நாளினுடைய தவக்காலத்தின் நோக்கம். கடவுள் விரும்புவது நீதி அல்ல, வாழ்வையே என்று அறைகூவல் விடுக்கிறார். இறைவாக்கினை எசேக்கியேல் மூலமாக ஆண்டவர் தரும் செய்தியை தவக்காலத்தின் அடிப்படை நோக்கம் பாவம் தரும் மரணத்திலிருந்து மனமாற்றம் மூலம் கிடைக்கும் வாழ்வே என்பது தெளிவாக அறிவிக்கப்படுகிறது. தீயவர் தம் செய்த தீவைகளை விட்டு மனமாறி என் கட்டளைகளை எல்லாம் கடைப்பிடித்து நீதியையும் நேர்மையையும் கடைப்பிடித்தால் அவர் சாகாமல் உறுதியாக வாழ்வர் என்று உறுதிப்பட கூறுகிறார். பாவத்தின் விளைவு கடவுள் பாவியின் சாவை விரும்புவதில்லை. மாறாக பாவம் செய்பவர்கள் தங்கள் தீய வழிகளை விட்டுவிட்டு மனமாறி வாழ்வை பெற வேண்டும் என்றுதான் இறைவன் விரும்புகிறார் என்று எசேக்கியேல் 18:23 வார்த்தை உணர்த்துகிறது. ஒரு பாவி மனமாறினால் அவருடைய பழைய பாவங்கள் அனைத்தும் மறந்து போகும். அதுபோல ஒரு நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி பாவம் செய்தால் அவருடைய முந்தைய நீதியான செயல்கள் நினைவு கூறப்படாது என்கிறார். நாம் என்றால் பழையதை நினைத்து நினைத்து பார்ப்போம். கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல. நம்முடைய தவக்கால நோக்கம் இங்கு கடந்த கால நீதியான செயல்களில் மீது நம்பிக்கை வைக்காமல் ஒவ்வொரு நாளும் மனமாறி நீதியிலும் நேர்மையிலும் நிலைத்திருப்பதே என்பதை உணர்ந்து கொள்வோம் என்று. நாம் இப்போது செய்யும் மனமாற்றமோ நமது வாழ்வை தீர்மானிக்கும். கடவுள் விரும்புவது நமது பழைய பாவங்களிலிருந்து இறக்காமல் மனமாற்றம் மூலம் வாழ்வை பெற வேண்டும் என்பதுதான். தவக்காலத்தினுடைய தன்மை நற்செய்தி வழியாக மேலான நீதியிலும் சமரசத்திலும் நிலைத்திருத்தல். வெளிச்சட்டம் அல்ல, உள்ளத்தின் கரை நீக்குவதுதான் உண்மையான மனமாற்றம். இயேசு கிறிஸ்து மலைப்பொழிவில் பரிசேயர் நீதியை விட மேலான நீதி நமக்கு தேவை என்று கற்பித்தது தவக்காலத்தில் சரியான தன்மையை பற்றி கூறுகிறது. உங்கள் நீதி மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகிய நீதியை விட மேலாய் இருந்தால் ஒழிய நீங்கள் விண்ணரசில் நுழைய முடியாது என உறுதியாக சொல்கிறேன் என்று உறுதியாக கூறுகிறார் இயேசு. நீதியின் மேன்மை. இயேசுவின் நீதி வெறுமனே வெளிச்சட்டத்தை கடைப்பிடிப்பதல்ல. ஒருவனை கொலை செய்யாதே என்பது விதி. ஆனால் இயேசுவின் விதி சகோதரனை வீணாக கோபம் படுவது கூட கொலைக்கு சமம். இது உள்ளத்தின் கரையை குறிக்கிறது. ஒரு சகோதரன் மீது சினம் கொள்வது கூட அது பாவத்தின் கொலைக்கு சமம். இயேசு, நீங்கள் பலிபீடத்தின் முன் காணிக்கை செலுத்த வரும்போது சகோதரர் உனக்கு குறை உண்டென்று நினைவு கூர்ந்தால் காணிக்கை அங்கேயே விட்டுவிட்டு முதலில் அங்கே போய் அமைதி ஏற்படுத்தி விட்டு பின் காணிக்கையை செலுத்து என்று கூறுகிறார். நம்முடைய உபவாசம், ஜெபம், தர்மம் ஆகியவற்றை விட மிக முக்கியமானது என்ன? தவக்காலத்திலே நம்முடைய சகோதரரோடு நாம் அமைதியாக இருப்பதுதான், சமூக உறவோடு இருப்பதுதான் உண்மையான தவக்காலம் என்பது. ஆண்டவர் விரும்புவது போல சகோதரரோடு சமரசமாகி அவருடைய மன்னிப்பை செயல்வடிவாக்குவதுதான் உண்மையான தவக்காலம். சமரசம் இல்லாமல் செய்யும் வழிபாடு, ஒப்புரவில்லாமல் செய்யும் வழிபாடு வீணிலும் வீண் என்கிறார் கடவுள். இங்கே இறையியல் பார்வை என்ன? நீதி, மனமாற்றம் மற்றும் பகைவரை மன்னிக்கும் அன்பு செய்யும் கடமை. சமூகத்தில் அமைதியை நிறுவுதல். எசேக்கியேல் கூறும் வாழ்வுக்கான மனமாற்றம் மற்றும் இயேசுவின் அமைதி முதன்மை என்ற போதனை ஆகியவை நம் பொது வாழ்வில் நேரடியாக பொருந்த வேண்டும்.
இன்று நமது சமூகத்தில் கோபம், பகைமை, வெறுப்பு, குழு சண்டை, ஜாதிய சண்டை, இனச்சண்டை போன்றவை அதிகரித்து வருகின்றன. அரசியல் சண்டை அதிகரித்து வருகின்ற நாட்களிலே மத்தேயு நற்செய்தியில் இயேசு வெறுமனே கோபப்படுவதை கொலைக்கு சமம் என்று கூறுவதே மிகவும் உணர்ந்து கொள்ள வேண்டியது. இந்த சமூக பகைமையின் ஆழமான பாவத்தன்மையை படம் பிடித்து அது காட்டுகிறது. சமரசத்தின் தேவையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எசேக்கியேல் கூறியது போல, ஒரு பாவி தனது தீய வழியை விட்டு மனம் மாறினால் மட்டுமே வாழ்வு. மனம் மாற்றம் இல்லை என்றால் வாழ்வு இல்லை. அதுபோல நம்முடைய பொது வாழ்வின் சமாதானம் நிலைக்க, அமைதி நிலைக்க வேண்டுமானால் அரசியல் பகைவர்கள், இன்று இந்த அரசியல் பகைவர்கள் அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம். வெவ்வேறு சமுதாயத்தினர், கருத்து வேறுபாடு கொண்ட குழுக்கள் என அனைவரும் தங்களுடைய பகைமையை, கோபத்தை களைந்து அமைதியாக ஒப்புரவாக வேண்டும், ஒப்புரவாக முன்வர வேண்டும். நம்முடைய தவக்கால ஜெபம் என்ன? நமக்கு பகைவர்களாக இருப்பவர்களை முதலில் மன்னிக்க வேண்டும் என்ற சவாலை நமக்கு முன்வைக்கிறது. அநீதிக்கு எதிராக நாம் பேச வேண்டும். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் கோபத்தையும் வன்மத்தையும் வைத்துக் கொண்டு நாம் கடவுளை வணங்க முடியாது. அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பொது வாழ்வின் அமைதியை விதைக்க நாம் ஒவ்வொருவரும் முதலில் அமைதியின் கருவியாக மாற வேண்டும். இறுதியாக அன்புக்குரியவர்களே, வாழ்வுக்காக மனம் மாறி அமைதியை நாடுவோம். தவக்காலத்தில் இந்த 10ஆம் நாளில் நம்முடைய ஆன்மீக பயணம் உண்மையான ஒப்புரவை, சமரசத்தை நாடட்டும். எசேக்கியேல் கூறியது போல, நாம் பாவத்தில் இறக்காமல் வாழ்வை பெற உடனடியாக நமது தீய வழியிலிருந்து மனம் மாறுவோம். இயேசு கற்பித்தது போல நம்முடைய நீதியை விட மேலான நீதியை நாடி நமது சகோதரரோடு அமைதியான பின்னரே நம்முடைய காணிக்கையை செலுத்துவோம். நம்முடைய சமாதான செயல் நம்முடைய சமுதாயத்தில் அமைதியையும் நீதியையும் நிலைநாட்டட்டும். இதன் மூலம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் அனைவரும் முடிவில்லாத வாழ்வை பெறும் உன்னதமான கொடையை பெறுவோம். ஆண்டவருடைய அந்த முடிவில்லாத வாழ்வை நோக்கி பயணிப்போம். மனம் மாறுவோம்.